எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் நம்ம வந்து ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸுக்காக ஒரு கொஷின் சீரியஸ் வந்து படிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. தேரி வந்து அப்டேட் பண்ணுங்கள், தேரி வந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன காரணம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து தேரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து ஏப்ரல் 3rd வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அதுக்குள்ளே வந்து தேரி வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் வந்து நான் கொஷின் சீரியஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருந்தும் வந்து நிறைய பேர் வந்து தேரி வந்து அப்டேட் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாப்பிக்காச்சும் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுக்கான வீடியோ பதிவு தான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்ன சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் முக்கியமாக, அதாவது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பர் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த டாபிக் மட்டும் நம்ம தேரி வந்து படிக்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சீரியஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் ஃபிசிக்ஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்னால் தமிழில் வந்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். நடத்த போகிறது எல்லாமே தமிழில் தான் நடத்த போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கிலீஷில் இருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் டைம் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை மட்டும் நான் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த கண்டென்ட் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம், அப்கமிங் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு விஷயத்துலையும் நான் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாமில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் படிக்கும்போதே இப்போத்திருந்தே கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து ட்ரெயின் ஆகிக்கோங்க. மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து போத் லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து என்னால் மொழிபெயர்ப்பு பண்ண முடியலை. அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன், நம்ம சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்லிடுறேன், நிறைய தேரி விஷயம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எளிமையான முறையில் எப்படிலாம் புரிஞ்சுக்க முடியுமோ அதனால் நிறைய வந்து வீடியோ கிளிப்ஸ் வரும், நிறைய இமேஜஸ் வரும். அந்த மாதிரி தான் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எழுதணுன்றவங்க எழுதிக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்களை ஹிண்ட் எடுக்கிறவங்க ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸ் முடிவில் நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் வந்து படிக்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்னால் தமிழில் வந்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகுகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்ஸ்னா அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர்மெண்ட்ஸ்னா அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. யூனிட்னா அலகு அப்படின்னு சொல்லுவாங்க, மெஷர்மெண்ட்னா அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் லெசனில் இருந்து 1-2 கேள்வி கண்டிப்பாக எந்த ஒரு கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் கொஸ்டின் கேட்டே ஆக வேண்டும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த லெசனை வந்து நம்ம படிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான லெசன் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி? ஓகேவா? இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு அளவை வந்து அளக்க முடியுமோ அது எல்லாமே என்னதான் பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவுகள் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த ஒரு குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ, எந்த ஒரு அளவை வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்களேன். இது வந்து மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியாது. அதுவே சேட்னஸ், ஓகேவா? சோகமாக இருக்கிறத நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நம்மளால மெஷர் பண்ண முடியாது. இது ரெண்டுமே இயற்பியல் அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே இயற்பியல் அளவு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் இயற்பியல் அளவுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, பாடியோட டெம்பரேச்சரை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காரோட ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா? காருடைய வேகம் இருக்கு பார்த்தீங்களா? அதை நம்மளால அளக்க முடியும். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா
இயற்பியல் அளவு. ஸோ எந்த ஒரு அளவை வந்து நம்மளால அளக்க முடியுமோ அதுதான் நம்ம இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த ஒரு தேரியும் நீங்க எழுதவே தேவையில்லை. ஸோ கண்டென்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எந்த ஒரு அளவை வந்து நம்மளால அளக்க முடியுமோ அதை தான் நம்ம வந்து இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஹாப்பினஸை நம்மளால அளக்க முடியாது, சேட்னஸை வந்து நம்மளால அளக்க முடியாது. அதுவே ஒரு பாடி டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை காருடைய ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை ஃபோர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஓகே. ஸோ ஒவ்வொரு இயற்பியல் அளவுமே, ஓகேவா, ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டியுமே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும், அதுக்கு வந்து ஒரு யூனிட் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும், ஓகேவா? ஒவ்வொரு இயற்பியல் அளவுக்குமே வந்து ஒரு எண் மதிப்பு என்பது இருக்கும், அதே போல ஒரு அலகு என்பது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன். ஸோ இப்போ கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு 500 கிலோகிராம். ஸோ 500 கிலோகிராம் அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எதற்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைக்கான அளவு, மாசுக்கான அளவு, ஓகேவா? ஸோ நிறைய வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம்ல நம்ம சொல்லுவோமா? ஸோ இப்போ வந்து நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம்? 500 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ எவ்ரி பிசிக்கல் குவான்டிட்டி கம்ப்ரைசஸ் ஆஃப் அ நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ 500 என்பது ஒரு எண் மதிப்பு, கிலோகிராம் என்பது நிறையுடைய அலகு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டர், ஓகேவா? ஸோ 5 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண் மதிப்பு, மீட்டர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலகு. ஸோ மீட்டர் என்பது எதனுடைய அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளத்துடைய அலகு, ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பின்னாடி படிக்கலாம். ஸோ சிம்பிளான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இயற்பியல் அளவுமே ஒரு எண் மதிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு அலகு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் நிறைக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இப்போ வந்து 500 கிலோவில் வந்து ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, ஸோ 500 கிலோகிராம் சொல்றீங்க பாத்தீங்களா? ஸோ இதுல 500 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எண் மதிப்பு, நியூமரிக்கல் வேல்யூ. அதுவே இந்த கிலோகிராம் என்பது பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட், அலகு அப்படின்னு சொல்லும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அளவுக்குமே ஒரு அலகு கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும், ஓகேவா? ஸோ எவ்ரி மெஷர்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஒன் யூனிட், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீளத்துக்கு மீட்டர்னு நம்ம அளப்போம், கிலோகிராமுக்கு வந்து நம்ம இப்ப கடைக்கு போறோம், ஒரு சக்கரை வாங்குறோம், 5 மீட்டர் சக்கரை தாங்க நான் கேட்போம், இல்ல 5 சக்கரை தாங்க நான் கேட்போம். ஸோ ஏதோ ஒரு அலகை வச்சு தான் நான் கேட்போம், 5 கிலோகிராம் சக்கரை கொடுங்க அப்படின்ற மாதிரி தானே நம்ம கேட்போம். ஸோ எல்லா இயற்பியல் அளவுக்குமே கண்டிப்பா ஒரு அலகு என்பது இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எத்தனை டைப் ஆஃப் அலகுகள் இருக்கு அப்படின்னு, அளவுகள் இருக்கு, அதாவது டைப்ஸ் ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது இயற்பியல் அளவுகளின் வகைகள், ஓகேவா? ஸோ தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க, இயற்பியல் அளவுகளின் வகைகள், ஓகேவா? ஸோ 2 வகையா பிரிக்கலாம், ஓகே? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரைவ்டு குவான்டிட்டிஸ், வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ தேரியெல்லாம் எதுவுமே எழுத தேவையில்ல. ஸோ கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு அளவு வந்து எதுலையுமே சாராம ஸோ இண்டிவிஜுவலா இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீளம் வந்து எதுல இருந்து டிரைவ் பண்ணுமா? ஸோ எதுல இருந்து டிரைவ் பண்ணும்? இண்டிவிஜுவலான ஒரு தனிப்பட்ட அளவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாசு, டைம், நீளம், நிறை, காலம். ஸோ விச் cannot be derived from the other quantity. ஸோ வேற எந்த ஒரு அளவுலையும் இருந்து பெறப்படாதது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை அடிப்படை அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் வந்து இருக்கு. ஸோ லென்த்து, மாசு, டைம். ஸோ நான் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம், எஸ்ஐ யூனிட் பார்த்துட்டு எத்தனை அளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ அதுவே வழி அளவுகள், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அளவு வந்து அடிப்படை அளவுல இருந்து கொண்டு வரமோ ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அளவுகளை, ஓகேவா, அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது அடிப்படை அளவுகளில் இருந்து கொண்டு வரமோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏரியா, ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஏதோ ஒரு எடுத்துருக்கோம், ஏதோ ஒரு குவான்டிட்டியோட ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் இன்டு பிரெத். ஸோ லென்த் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்துடைய, அதாவது நீளத்துடைய அலகு தான் பார்த்தீங்கன்னா லென்த். பிரெத்துமே அகலமும் என்னதான் பார்த்தீங்கன்னா நீளத்துடைய அலகு தான். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல இருந்து இந்த அளவை வந்து நம்ம டிரைவ் பண்றதுனால இதை வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்பீட் எடுத்துக்கோங்க. ஸ்பீட் என்பது என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமுங்களா? ஸோ டைம் என்பது காலத்துடைய அளவு,
டிஸ்டன்ஸ் என்பது லென்த் உடைய அளவு. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அதாவது அடிப்படை அளவுகள்ல இருந்து வழி அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இதை வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The quantities which can be derived from the fundamental quantities, அடிப்படை அளவுகள்ல இருந்து பெறப்படுவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலா எந்த ஒரு அளவுகள்ல இருந்தும் பெறப்படாத அளவு என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுன்னு சொல்லுவோம். ஸோ அடிப்படை அளவு வந்து 7 இருக்கு, வழி அளவு பார்த்தீங்கன்னா 22 இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து இது லென்த்து, மாஸ், டைம், இது வந்து ஏரியா, வெலாசிட்டி, அக்சலரேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகள்ல தான் வரும். ஸோ மொத்தமாக எத்தனை வழி அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 வழி அளவுகள் இருக்கு. ஸோ இதில் கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுமே கொஸ்டின். எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு, எத்தனை டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் அ யூனிட். ஸோ எந்த மாதிரியான அலகு முறைகள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சயின்ஸ் வந்து டெவலப் ஆகாத போகுது. ஓகேவா? ஸோ பழைய ஓல்டன் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அப்பெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் கிடையாது என்பதனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான அளவுகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து ரொம்பவே முக்கியமா பேசப்பட்ட அளவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இதுக்கு என்னதான் பேருனா எஃபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட் அதாவது லென்த்துக்கான அலகு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட், அடியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ மீட்டர்ல யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஊர்ல எப்படி அளப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில தான் அளப்பாங்க. லென்த்தை வந்து 2 அடி 3 அடி அப்படின்றத அளப்பாங்க. வெயிட்டை வந்து எந்த மாதிரி அளப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவுண்டு 1 பவுண்டு அந்த மாதிரி வந்து அளப்பாங்க. ஸோ டைமை வந்து செகண்ட்ல வந்து அளப்பாங்க. ஓகேவா? ஸோ வினாடியில வந்து அளப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அளவு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் அளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ லென்த்தை வந்து எதில் அளப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 1000 சென்டிமீட்டர். ஸோ நீளமா வந்து சென்டிமீட்டர்ல வந்து அளப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கரை வாங்கும்போது 1000 கிராம் கொடுங்க, 2000 கிராம் கொடுங்க. ஸோ நிறைக்கான அளவு வந்து கிராம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் காலத்துக்கு வந்து என்ன அலகு தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ற அலகு தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ். ஓகேவா? மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஓகேவா? ஸோ நீளத்துக்கு வந்து மீட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க, நிறைக்கு வந்து கிலோகிராம்னு யூஸ் பண்ணுவாங்க, காலத்துக்கு வந்து வினாடியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ 3 டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இருக்கு. அதாவது அலகு முறை வந்து 3 டைப் இருக்கு. அதுல எஃபிஎஸ் என்பது ஸோ எஃப்னா என்ன, பினா என்ன, எஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஜிஎஸ், சினா என்ன, ஜினா என்ன, எஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்கேஎஸ் அலகு முறை. ஸோ எம்னா என்ன, கேனா என்ன, எஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சயின்ஸ் வந்து டெவலப் அடையாத காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான அளவு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான அளவு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அளவு முறை தரணும் அப்படின்றதுனால தான் எஸ்ஐ அலகு முறை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ்ஐனா எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு படிச்சிருப்பீங்க நீங்க உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் லெசன்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஐ வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ரீசனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான அளவு முறைகள் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அளவு முறையை தரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகு முறை. ஓகேவா? ஸோ இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எஸ்ஐ அலகு முறை வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ எஸ்ஐ உடைய அப்ரிவேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இதெல்லாம் தமிழ்ல கிடையவே கிடையாது, இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் நீங்க படிச்சாகணும். ஓகேவா? ஸோ எஸ்ஐயோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இது எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் என்பது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. ஓகேவா? ஸோ எஸ்ஐ என்பது எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுல இருந்து பெறப்பட்டது. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு எங்க இருந்து பெறப்பட்டது, பிரெஞ்சுல எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமா இன்டர்நேஷனல் டி யூனிட், சிஸ்டமா இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ் எனப்படுற. ஸோ இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த
வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐ அலகு முறை வந்து ஏன் கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான அளவு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அளவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்ஐ அலகு முறை வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு கேள்வி. அடுத்தது வந்து எஸ்ஐ அலகு முறை வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து ரெண்டாவது கேள்வி. ஸோ எஸ்ஐ உடைய அப்ரிவேஷன் முழு விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இது வந்து மூணாவது கொஸ்டின். ஸோ இந்த எஸ்ஐ என்ற டேர்ம் வந்து எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பிரெஞ்சில் எந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ் எனப்படுற இந்த வார்த்தையில இருந்து தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்ற எஸ்ஐ யூனிட் வந்து பெறப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நவீன கால அளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட் தான் அனைவருக்கும் பொதுவான ஒரே அளவு தரக்கூடிய நவீன கால அளவு முறைகள். ஓகேவா? ஸோ ஏன் எஸ்ஐ வந்தது அப்படின்றத நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ, அதாவது எஸ்ஐ அலகு முறையில மொத்தமா எத்தனை பேஸ் யூனிட், அதாவது அடிப்படை அளவுகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 7 நம்ம அடிப்படை அலகுனா நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு குவான்டிட்டியிலும் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அது இண்டிவிஜுவலா இது வந்து தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 7 யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 7 அடிப்படை அளவு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ். மாஸ்னா தமிழ்ல வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், எம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சாரி, மீட்டர் கிடையாது, இதோட சிம்பிள் வந்து எம். ஓகேவா? ஸோ இதோட சிம்பிள் வந்து எம். இதோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிம்பிள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாச எம்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அந்த கிலோகிராமோட சிம்பிள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீளம், நீளத்துடைய லென்த்னா நீளம்னு சொல்லுவாங்க. நீளத்துடைய அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஓகேவா? ஸோ அதோட சிம்பிள் வந்து என்ன அப்படின்னு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எம். ஸோ டைம், டைம் என்பது தமிழ்ல காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகேவா? ஸோ அதோடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா? ஸோ கரண்ட், கரண்ட்னா தமிழ்ல வந்து மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. மின்னூட்டம் என்பது சார்ஜ். ஓகேவா? மின்னோட்டம் என்பது கரண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஓகேவா? ஸோ அதற்கான குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வரும். எப்பெல்லாம் ஒரு அளவுக்கு வந்து சயின்டிஸ்டோட பேர் வருதோ, ஸோ ஆம்பியர், அதுக்கப்புறம் வந்து கெல்வின், வெப்பார், ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஓம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்டோட பேரை வந்து யூனிட்டா வச்சிருந்தாங்களோ அவங்களோட குறியீடு வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து நார்மலா முதல் எழுத்து வந்து வைக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, மீட்டரோடைய முதல் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் எம். ஸோ கிலோகிராமோடைய முதல் லெட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஜி. செகண்டோடைய முதல் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் எஸ். ஸோ ஆம்பியர் என்பது கரண்ட்டை கண்டுபிடிச்சவரோட பேர். ஓகேவா? அதனால ஆம்பியர் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் ஏல நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னா தமிழ்ல வெப்பம்னு சொல்லும். ஸோ வெப்பத்துடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஓகேவா? ஸோ கெல்வின் என்பது ஒரு சயின்டிஸ்டோட பேரு. ஓகேவா? ஸோ கெல்வின் தான் வெப்பத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால கேபிட்டல் லெட்டர் கேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொருளின் அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவுனா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோடைய எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோல்னா MOL அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டினா ஒளிச்செறிவின் அலகு, எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. ஓகேவா? ஸோ கேண்டிலானா CD அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமா எத்தனை எஸ்ஐ அலகு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எஸ்ஐ அலகு இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன எஸ்ஐ அலகு இருக்கு, ஸோ அந்த எஸ்ஐ அளவுக்கு என்ன வந்து யூனிட், அந்த யூனிட்டோட குறியீடு என்ன அப்படின்றத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 யூனிட் இருக்கு. ஸோ இது வந்து அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்லையும் சேராது, டிரைவ்டு யூனிட்லையும் சேராது. அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி யூனிட்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா எத்தனை துணை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமா எத்தனை துணை அலகு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 துணை அலகு வந்து இருக்கிறது. ஓகேவா? ஸோ 2 துணை அலகு இருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த 2 துணை அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள், அதாவது தமிழ்ல வந்து தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது 2 டைமென்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள். ஓகேவா? ஸோ பிளேன் ஆங்கிள் ஒரு வட்டம் இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செக்டார் இதுக்கு வந்து டீட்டா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த தியரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த தியரியெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ
கிறிஸ்பா என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளேன் ஆங்கிள்னா தமிழ்ல தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலக்கோணத்துடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியன். தமிழ்லயும் அதுக்கு யூனிட் என்ன தான் பார்த்தீங்கன்னா ரேடியன். ஸோ அதோட குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட். ஸோ ஸ்மால் லெட்டர்ல RAD அதோட குறியீடு. ஓகேவா? ஸோ சாலிட் ஆங்கிள்னா அதுக்கு தமிழ்ல வந்து திண்ம கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திண்ம கோணத்துடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR என்பதுதான் அதோட யூனிட். ஸோ மொத்தமா எத்தனை துணை அலகு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 துணை அலகு இருக்கு. ஸோ அடிப்படை அலகு வந்து 7 இருக்கு, வழி அளவு வந்து 22 இருக்கு, துணை அலகு வந்து 2 இருக்கு. ஓகேவா? ஸோ வழி அலகு என்பதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிளுங்க. ஓகேவா? அதாவது 10 பவர்ல வருது பாத்தீங்களா, 10 அடுக்கு வருது பாத்தீங்களா, அந்த 10 அடுக்குடைய நேம் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் 1னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கா. தமிழ்லையும் நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கா தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 10 பவர் 1னா நம்ம டெக்கான்னு சொல்லுவோம். 10 பவர் 2னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டா அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்டா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஹெக்டான்னு சொல்லுவோம். 10 பவர் 3 நமக்கு தெரியும். 10 பவர் 3னா என்ன? 1000ங்களா? ஸோ 1000 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோன்னு சொல்லுவோமா? 10 பவர் 3னா 10 அடுக்கு 3 வந்து நம்ம கிலோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 10 அடுக்கு 4 கிடையாது, 10 அடுக்கு அதோட 6 தான். ஓகேவா? ஸோ 10 அடுக்கு 6. ஸோ இது உங்களுக்கு தெரியல கிலோ. ஸோ மொபைல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ கேபி கிலோ பைட்டுன்னு சொல்லும், அதுக்கப்புறம் மெகா பைட்டுன்னு சொல்லும், அதுக்கப்புறம் ஜிகா பைட்டுன்னு சொல்லும். ஸோ ரேம் என்பது 1 GB 2 GBன்னு சொல்லுவோமா? ஸோ ஒரு பாடல் டவுன்லோட் பண்ணும்போது 2 MB 3 MBன்னு சொல்லுமா? ஸோ நெட்டுடைய ஸ்பீட் சொல்லும்போது இத்தனை KB பஸ் அதாவது கிலோ பைட் செகண்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் 1024 GB சேர்ந்ததுன்னா 1 டெராபைட் டிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது அளவுக்கு தெரிஞ்சுக்கும். 10 பவர் 6னா மெகா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மெகான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்க கிலோ, மெகா, ஜிகா, டெரா. ஸோ 10 பவர் 9னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜிகா ஜிகா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கப்புறம் 10 பவர் 12னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரான்னு சொல்லுவாங்க. 10 பவர் 12 வந்து டெரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 பவர் 15 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 18 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 18 வந்து எக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸா எக்ஸா. ஓகேவா? 10 பவர் 18 வந்து எக்ஸான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10 பவர் அப்படியே 3 10 பவர் 3ல இருந்து அப்படியே 3 அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகணும். ஸோ 10 பவர் 21 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 24 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யொட்டா. ஓகேங்களா? யொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 10 அடுக்குகளை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நியூமெரிக்கல்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 10 பவர் 1னா டெக்கா, 10 பவர் 2னா ஹெக்டா, 10 பவர் 3னா கிலோ, 10 பவர் 6னா மெகா, ஜிகா, டெரா, பீட்டா, எக்ஸா, ஜெட்டா, எட்டா. ஓகேவா? அதே போலதான் மைனஸ்லயும் 10 பவர் -1னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசி அப்படின்னு சொல்லுவோம். 10 பவர் -2 நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்டின்னு சொல்லுவோம். 10 பவர் -3 நம்ம மில்லின்னு சொல்லுவோமா? மில்லி மீட்டர் நம்ம எதுக்கு சொல்றோம்? 10 பவர் -3 10 அடுக்கு -3 வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 10 பவர் -6, 10 பவர் -9, அதுக்கப்புறம் 3 கூட்டிக்கணும். 10 பவர் -12, அதுக்கப்புறம் 10 பவர் -15, அதுக்கப்புறம் 10 பவர் -18, அதுக்கப்புறம் 10 பவர் -21, அதுக்கப்புறம் 10 பவர் -24. ஸோ இதை மில்லின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அலகுங்க மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 10 அடுக்கு -9 என்ன சொல்லுவாங்க? நானோன்னு சொல்லுவாங்களா? நானோ அப்படின்னு சொல்லுவாங்க. நானோ மீட்டர், நானோ கார் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சின்னது 10 பவர் -9. ஸோ 10 பவர் 12 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்கோ அல்லது பிக்கோ எப்படி வேணா சொல்லலாம். பைக்கோ மீட்டர், பிக்கோ மீட்டர், பிக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 10 பவர் 15 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பெம்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 18 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பவர் 20 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெப்டா. இது வந்து ஜெட்டா, இது வந்து ஜெப்புட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து ஜெட்டா, இது வந்து செப்புட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து யொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யொக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்க இப்போ வரும், இங்க வந்து
எக்கு வரும். ஸோ அதனால இந்த 10 அடுக்கில் வரத்தை கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு நியூமெரிக்கல்ஸ்ல வந்து தேவைப்படும். அதாவது எண் சார்ந்த கணக்குகள் கேட்கும்போது கண்டிப்பா நமக்கு இது தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க எந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 7 ஜிகா நியூட்டன் என்பது என்ன, எப்படி எழுதுவீங்க? ஸோ 7 என்பது 7. ஸோ ஜிகா என்பது என்ன? ஸோ நமக்கு தெரியும் 10⁻³ என்பது கிலோவா. ஸோ 10⁻6 என்பது என்ன? ஜிகா. கிலோ இது வந்து மெகா. 10⁻6 என்பது மெகா. 10⁻9 என்பது ஜிகாவா. ஸோ அப்போ 7 இன்ட்டு 10⁻9 நியூட்டன். ஸோ நியூட்டன் என்பது ஃபோர்ஸ் உடைய அலகு. ஓகேவா? ஸோ 7 இந்த 7 ஜிகா நியூட்டன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 10⁻9 நியூட்டன் அப்படின்றத எழுதலாம். ஸோ 2 மைக்ரோமீட்டர் என்பது எப்படி எழுதுவீங்க? ஸோ 2 மைக்ரோமீட்டர் என்பது 2 இன்ட்டு மைக்ரோ என்பது 10⁻6. ஸோ மீட்டர் என்பது மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 11 சென்டிமீட்டர் என்பது எப்படி 10 எழுதுவீங்க? ஸோ 11 இன்ட்டு சென்டி என்பது 10⁻²ங்களா. ஸோ இங்க மீட்டர் என்பது மீட்டர் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த மீட்டர் என்பதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஜிகா, மைக்ரோ, சென்டி, நானோ. ஸோ 9 நானோமீட்டர் என்பது என்ன? ஸோ 9 என்பது என்ன அளவு? ஸோ நானோ என்பது 10 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர் என்பது மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து கண்டிப்பா ஸோ இதெல்லாம் உங்க எக்ஸாம்ல RRB எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் உள்ளது? ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 10⁻³ மீட்டர்னு சொல்லுமா 1 கிலோமீட்டர் என்பது. அதுவே வந்து மில்லி மீட்டர் என்ன சொல்லுவோம்? 10⁻³ மீட்டர்னு சொல்லுமா. கிலோனா 10⁻³ மில்லினா 10⁻³ ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் எத்தனை இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? 10 ஆப்பிள்ல 2 ஆப்பிள். ஸோ 2 ஆப்பிளா பிரிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 2 போடுவீங்களா? ஸோ மொத்தமா 5 2 ஆப்பிள் இருக்குமா? அதே போல 1 கிலோமீட்டர்ல எத்தனை மில்லி மீட்டர் வந்து இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 10⁻³ மீட்டர் மைனஸ் 10⁻³ மீட்டர். ஸோ இந்த 10⁻³ மேல போச்சுன்னா +3 மாறும். அப்ப 10⁻³ இன்ட்டு 10⁻³ மீட்டருங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அடித்தளம் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா பவர்ல இருக்கிற நம்பர் வந்து கூட்டிக்கலாம். இது வந்து அடுக்கு மற்றும் அடிமானத்தோட ஒரு விதி. அப்ப 10⁻6 மீட்டர்னு சொல்லலாமா? ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதாவது 10⁻6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 1 கிலோமீட்டரில் ஸோ இந்த கொஸ்டின் தான் அதே சேம் ரிப்பீட்டருங்க. ஒரே 1 கிலோமீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் உள்ளது? சேம் அதே கொஸ்டின் தான். 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர்? ஸோ கொஸ்டினை தெளிவா படிங்க. 1 மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏலே இருக்கு. போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க யூனிட் வந்து எதுல கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. 1 மைக்ரோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10⁻⁻6 மீட்டருக்கு சமம் போட்டுடலாம். பட் அவங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1 மைக்ரோ என்பது 10⁻⁻6ங்களா. ஸோ என்ன பண்ணுவீங்க? சென்டிமீட்டர்னா ஸோ 1 மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 மீட்டர். 1 சென்டிமீட்டர் என்பது 10⁻⁻2 மீட்டர். ஓகே. ஸோ சென்டினா என்ன? சென்டியோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻2. மைக்ரோவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻6. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த 10⁻⁻2 மேலே போச்சுன்னா +2 மாறிடும். அப்போ 10⁻2 மீட்டருங்களா. ஸோ -6 பேஸ் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா பவர்ல உள்ள நம்பரை வந்து கூட்டிக்கலாம். அப்ப 10⁻⁻4 மீட்டர் என்பதுதான் மிக சரியான விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டினை தெளிவா படிச்சு புரிஞ்சு போடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. 1 மைக்ரான் எதற்கு வந்து சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மைக்ரான் என்பது 10⁻⁻6 மீட்டருக்கு சமமா. ஸோ 10⁻⁻6 இங்க பாத்தீங்கன்னா மில்லி மீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க பாருங்க இந்த 0.001 நம்ம என்ன எழுதலாம்? 10⁻⁻3 10⁻³ எழுதலாமா? அகைன் வந்து இந்த மில்லிய வந்து நம்ம என்ன எழுதலாம்? 10⁻⁻3 எழுதலாமா? ஸோ ஆல்ரெடி ஒரு மீட்டர் இருக்கு. அப்ப அடுக்கு அடிமானம் சேமா இருந்ததுன்னா அடுக்குகளை வந்து கூட்டிக்கலாமா? அப்ப 10⁻⁻6 மீட்டருக்கு சமம். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 தான்
கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஒரு மைக்ரான் என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரான் என்பது 10⁻⁻6 மீட்டருக்கு சமம். ஸோ அதனால இது ரெண்டா நான் பிரிக்கிறேன். ஏன்னா இங்க கொடுக்கப்பட்ட யூனிட் எல்லாமே என்ன மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப 10⁻³ 10⁻³ பிரிக்கிறேன். ஸோ 10⁻³ என்ன சொல்லலாம், மில்லி மீட்டர்னு சொல்லலாமா? ஸோ இந்த 10⁻³ 1/10⁻3ங்களா, அதாவது 1/1000 தான் நம்ம 1/10⁻³ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதலாம், 0.001 எழுதலாமா? அப்ப 0.001 இன்ட்டு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஒரு மைக்ரான் என்பது எதற்கு சமம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு பைக்கோமீட்டர். ஸோ இந்த கணக்கை வந்து நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூமெரிக்கலுக்கு ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான ப்ராக்டிக்கல் யூனிட்லாம் இருக்கு. ஸோ அதை படிச்சிடும். ஓகேவா? லென்த்துடைய யூனிட். ஓகேவா? ஒரு யார்டு. ஓகேவா? ஒரு யார்டு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு வந்து சமம். ஓகேவா? ஒரு யார்டு என்பது 3 அடிக்கு சமம். ஒரு அடி என்பது 12 இன்ச்சுக்கு சமம். ஒரு இன்ச் என்பது 2.54 சென்டிமீட்டர். ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யார்டு கூட தேவையில்லை. ஒரு அடி என்பது 12 இன்ச்சுக்கு சமம். ஒரு இன்ச் என்பது 2.54 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகேவா? ஸோ இந்த கடல் மைலும் இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டிங்கல் மைல், அதாவது ஒரு நாட்டிங்கல் மைல்னா ஒரு கடல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடல் மைல் என்பது 6020 அடிக்கு வந்து சமம். ஓகேவா? சோ ஒரு நாட் என்பது, ஓகேவா, ஒரு நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட் என்பது ஒரு கடல் மைலுக்கு சமங்க. ஓகேவா? சோ ஒரு கடல் மைலுக்கு சமம். ஒரு நாட் என்பது ஒரு கடல் மைல தான் ஒரு நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, சோ ஒரு மைல் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.61 கிலோமீட்டருக்கு சமம். ஒரு மைல் என்பது 1.61 கிலோமீட்டருக்கு சமம். சோ இது எல்லாமே என்னதான் பாத்தீங்கன்னா நீளத்துடைய துணை அலகுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ ஒரு சில இம்பார்ட்டன்டான பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு சில அலகு. ஓகேவா? சோ அதே போல மாஸ், நிறைக்கும் வந்து ஒரு சில அலகு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு அவுன்ஸ் என்பது எத்தனை கிராமுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28.35 கிராமுக்கு சமம். அதே போல ஒரு பவுண்ட், சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பவுண்ட் என்பது பாதி கிலோகிராமுக்கு சமங்க. சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 453.52 கிராமுக்கு சமம் ஒரு பவுண்ட் என்பது. சோ ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராமுக்கு சமம். ஒரு டன் என்பது 1000 கிலோகிராமுக்கு சமம். ஓகேவா? சோ ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம், ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். ஓகேவா? சோ அதே போல ஒரு சந்திரசேகர லிமிட் என்பது எவ்வளவு பாத்தீங்கன்னா, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சந்திரசேகர லிமிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8 இன்ட்டு 10⁻30 கிலோகிராமுக்கு சமம். சோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ், நிறையுடைய ஒரு இம்பார்ட்டன்டான அளவு முறைகள். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் அலகுனா என்ன, ஒரு லைட் இயர்னா என்ன, ஒரு பேரா செகண்ட்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட், ஓகேவா, ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு வானியல் அலகு. ஓகேவா? சோ இது மூணுமே யாருடைய யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த்தை குறிப்பிடுற யூனிட் தான். ஓகேவா? சோ இந்த மூணுமே நீளத்தை குறிப்பிடுற யூனிட் தான். ஓகேவா? சோ இந்த 3 யூனிட்டுமே எதுக்கு வந்து கேட்பாங்க, கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வானியல் அலகு என்பது எதனுடைய அளவு முறையாகும். சோ நீளத்தை குறிப்பிடுற அளவு முறை தான். ஓகேவா? சோ இது எல்லாமே நீளத்தை அளக்க பயன்படுவது என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிராக்டிக்கல் யூனிட். ஓகேவா? சோ ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் என்பது வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டருக்கு சமம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஒரு வானியல் அலகு என்பது 1.496 இன்ட்டு 10 அல்லது சோ அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு 1.5 இன்ட்டு 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வானியல் அலகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ சூரியன் இருக்குங்களா, சோ சூரியனை சுத்தி பூமி வந்து சுத்தி வந்துட்டு இருக்குமா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல. சோ எலிப்டிக்கல் ஆர்பிட்ல பூமி வந்து சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ சூரியனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட துளைவை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரு சூரியனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தூரம் இருக்கு பாத்தீங்களா. சோ அப்ப தூரத்தை அளக்கிற அளவுக்கு என்ன, இது லென்த்துக்கான யூனிட் தானே ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் என்பது.
அப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதற்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 இன்ட்டு 10^11 மீட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லைட் இயர் என்பது, ஸோ ஒரு லைட் இயர் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இயர். ஓகேவா? ஸோ அதோட யூனிட் ஒரு லைட் இயர்னா ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்ல வந்து ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒளி ஆண்டு அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லைட் இயர்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. லைட் வந்து ஒளி வந்து ஒரு வருஷத்துல, ஓகேவா? ஸோ ஒளி வந்து ஒரு வருடத்துல, ஓகேவா, 1 இயர்ல வேக்யூம்ல, அதாவது வேக்யூம்னா காத்தே இல்லாத இடத்துல எவ்வளவு வந்து டிராவல் ஆகுது, ஸோ அதற்கான யூனிட் தான். அதாவது லைட் என்பது வேக்யூம்ல ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அளவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர். ஓகேவா? ஸோ ஒளியோடைய அலகு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 10^8 மீட்டர் பர் செகண்ட். ஒரு வருடம் என்பது எத்தனை இதுக்கு சமம்? 365 நாள். ஸோ 365 நாளை வந்து செகண்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 365 இன்ட்டு 3000. ஸோ அதுல ஒரு கன்வர்ஷன்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர் என்பது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு லைட் இயர் என்பது ஒரு ஒளி ஆண்டு. ஓகேவா? லைட் வந்து ஒரு வருடத்துல வேக்யூம்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படின்ற ஒரு அளவு முறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இயர், ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பேராசெக், ஓகேவா, ஒரு பேரா செகண்ட், ஒரு பேரா வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரா வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. வினாடி இங்கிலீஷ்ல வந்து ஒரு பேரா செகண்ட். ஸோ பேரா செகண்ட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சூரிய குடும்பம், சூரியன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ சூரியனை சுத்தி நிறைய கோள்கள் வந்து இருக்கும். ஸோ ஒன்னு என்ன பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல வந்து சூரியனை வந்து சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ வானத்துல, ஓகேவா, ஸோ கேலக்சில ஒரு அண்டத்துல நம்ம மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய குடும்பங்கள் இருக்கு. நம்ம எந்த குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்குமா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்னு வச்சுக்கோங்க. இதுதான் பூமி. ஓகேவா? ஸோ இது வந்து பூமி, இது வந்து சூரியன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டம், நம்மளுடைய சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குன்னா ஸோ அதோடைய ஆப்ஜெக்டா அளக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரா செகண்ட். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருந்து வெளியில் உள்ள பொருட்களின் தூரத்தை அளவிடுவதற்கு யூஸ்ஃபுல்லா இருப்பது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரா செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேரா செகண்ட் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.26 லைட் இயருக்கு சமம். ஓகேவா? ஒரு பேரா செகண்ட் என்பது 3.26 லைட் இயருக்கு சமம். ஓகேவா? ஸோ ஒரு பேரா செகண்ட் வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.08 இன்ட்டு 10^16 மீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூணுமே யாரை அளக்கிறதுக்கான யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்துக்கான யூனிட் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சாச்சு. ஒரு வானியல் அலகுனா என்னன்னு படிச்சாச்சு, ஒரு லைட் இயர்னா என்னன்னு நம்ம படிச்சாச்சு, ஒரு பேரா செகண்ட்னா என்னன்னு படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் வந்து இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு வானியல் அலகுனா வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட குறிப்பிட்ட தொலைவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு 1.496 இன்ட்டு 10^11 மீட்டருக்கு சமம். அதுவே வந்து லைட் இயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல லைட் வந்து வேக்யூம்ல எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படின்றது தான் இதோட அலகு. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 இன்ட்டு 10^15 மீட்டருங்களா? ஸோ இது பாருங்க, ஒரு பேராசெக் என்பது 3.26 லைட் இயருக்கு சமம் அல்லது 3.08 இன்ட்டு 10^16 மீட்டருக்கு சமம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ டெஃபினிஷன் அதோட குவான்டிட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா, டைமென்ஷனல் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் தான், இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவை கூட நம்ம சின்னதாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். கண்டிப்பா இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சின்ன கான்செப்டை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த தேரி வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தால் தான் மேலே மேலே என்னால் நல்ல வீடியோ பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, இந்த தியரி சீரிஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ மேற்கொண்டு இந்த தியரி சீரிஸை வந்து கொண்டு போகலாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.